காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது லாஃபிங் தெரப்பி. அதாவது சிரிக்கிற ஒன்னே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே காணாம போச்சுன்னே அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் மன அழுத்தம், மன இறுக்கம். சிரிப்புங்கிற ஒண்ணு மட்டும் என்கிட்டேருந்து எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நொடியே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள். காந்தியினுடைய சிரிப்பை நம்ம பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு சிரிக்காமலேயே நம்முடைய நாட்கள் எவ்வளவு கழியுது, எவ்வளவு வாரம், எவ்வளவு மாத கணக்கா ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்க்க வேண்டிய சூழல்ல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாலை நேரத்துல பூங்காக்கள்ல நடைப்பயிற்சிக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு கூட்டமா இருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு கேட்டா லாஃபிங் தெரப்பி அப்படிம்பாங்க, சிரிப்பு யோகா அப்படிம்பாங்க. இந்த சிரிப்பு எத்தனை வகைப்படும் தெரியுமா? அடக்கமான சிரிப்பு, ஆழமான சிரிப்பு, அமைதியான சிரிப்பு அப்படின்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி மனித குலத்துக்கே சொந்தமானது இந்த சிரிப்பு அப்படின்னு அவர் சொல்வார். நகைச்சுவை அப்படின்னு அதுக்கு பெயர். தொல்காப்பியர் கூட பார்த்தீங்கன்னா இலக்கணம் வகுக்கிற போது ஒரு மனுஷனை எப்போதும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது, எப்பவும் கோவப்பட்டே இருக்கக்கூடாது, எப்போதும் வெக்கப்பட்டே இருக்கக்கூடாது. கோவப்படணும், வெக்கப்படணும், அழும்போது சிரிக்கணும். அப்படி ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படிங்கிற இந்த அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்க அப்படின்னு அந்த நூற்பா முடியும். அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க. நகை அப்படிங்கிற, நகைனா நகைச்சுவை. அந்த நகைச்சுவை எப்படி எல்லாம் உருவாகும் அப்படிங்கிறது அதுக்குள்ள இன்னும் இலக்கணம் ஆழமா அவர் வகுத்து சொல்றார். அந்த அளவுக்கு முக்கியமானது நகைச்சுவை இல்லையா? கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. அது மரம் நடு விழா. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, அந்த குழியில நீங்க மரத்தை நடுங்க அப்படின்னு இருக்காங்க. கலைவாணர் கேட்டிருக்காரு, இந்த குழியில மரத்தை நட்டான்னு இருக்காரு. அதுக்கு அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்களாம், எங்க பள்ளிக்கு வரக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லாருமே அதே குழியில தான் மரத்தை நடுவாங்க அப்படின்னாங்க. சிரிப்பின் மூலமாக பல சிந்தனைகளை ஏற்படுத்தியவர்கள் நம்முடைய பெரியவர்கள். சிரிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள எல்லா அணுக்களுக்கும் ஆக்சிஜன் போகுமாங்க. மூளையில எண்டோர்பின் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்கு. அந்த எண்டோர்பின்கிற அந்த சுரப்பி அதிகமாக சுரந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அறிவியல்ல கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதைத்தான் பாத்தீங்கன்னாக்கா ஹம்மிங் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹம்மிங் சிரிப்பு அப்படிங்கிறாங்க. ஹம்மிங் சிரிப்புனா என்ன அர்த்தம்னா, வாயை நல்லா இறுக்கமா மூடிக்கணுமா, மூடிக்கிட்டு சிரிக்கணுமா, அதுக்கு பேர் ஹம்மிங் சிரிப்பு. அதே மாதிரி சிங்க சிரிப்பு அப்படிங்கிறாங்க. சிங்க சிரிப்பு என்னன்னா, நாக்கை நல்லா வெளியில தள்ளிட்டு நல்ல வாயெல்லாம் தெரியிற மாதிரி ரொம்ப சத்தமா நம்ம என்ன செய்யணும், சிரிக்கணும். இதை யோகக்கலையோட இதை தொடர்புபடுத்துறாங்க. பத்மாசனத்திலேயோ அல்லது வஜ்ராசனத்திலேயோ அமர்ந்துட்டு 2 கைகளை மேல உயர்த்தி கைகளை தட்டி தட்டி நல்ல சிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 1 2 3 4 எண்ணுற வரைக்கும் சுவாசத்தை உள்ள இழுத்துக்கிட்டு, அதே மாதிரி 1 2 3 4 எண்ணுற வரைக்கும் அந்த சுவாசத்தை வெளியில தள்ளும் போது சிரிச்சுக்கிட்டே இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை சிரிப்பு யோகா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிற மாதிரி துன்பம் வரும் பொழுது சிரி அப்படின்னு நம்ம ஊர்ல பெரியவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பெரிய மருந்தாவே இதை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சிரிப்பு அப்படிங்கிறது நம்முடைய மன இறுக்கத்தை, மன அழுத்தத்தை எல்லாம் தளர்த்தி நமக்கு வரக்கூடிய பல நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இந்த சிரிப்பு என்பது இருக்கிறது. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், இளமை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிரிப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனாலதான் பல கதாசிரியர்களா இருக்கட்டும் அல்லது பேச்சாளர்களா இருக்கட்டும் அந்த நகைச்சுவை உணர்வு அவங்க கையாளுவாங்க. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் நம்முடைய தமிழ் மண்ணில வாழ்ந்தார். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கவர்ந்து இருக்கும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். காரணம் என்னன்னா அந்த நகைச்சுவை. தமிழ்நாட்டுல முதல்ல மின்மயானம் துவங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த துவக்க விழாவுக்கு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா பேச போறாங்க. அப்பா அவர் சொல்றாரு, இங்க வந்திருக்கிற எல்லாருமே இந்த மின்மயானத்தை பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, பயன்படுத்தாம விட்டுடுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சாளர்களும், கதாசிரியர்களும், எழுத்தாளர்களும், ஏன் கவிஞர்களும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை கையாளுவதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு சில பிரபலங்களை நம்ம சமூக வலைத்தளங்களை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய வெகுளித்தனம். அந்த வெகுளித்தனம் நம்ம வாழ்க்கையிலே இல்லாம போனதுனாலதான் அதை வேற ஒருத்தர்கிட்ட பார்க்கும் போது நாம அதை கொண்டாடுறோம்.
அதனால சிரிப்போம், அதன் மூலமாக வாழ்வை இன்னும் நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.